அவங்களுடைய ஜாதகம். கன்னி லக்னம், விருச்சிக ராசி, கேட நட்சத்திரம். ஸோ இப்போ நடக்கிறது என்ன தசை மறந்துட்டேன், அதுக்குள்ள சுக்கிர தசை, அருமையான தசை. அதுல கடைசியா புதன் புத்தி, அடுத்தது கேது புத்தி நிக்குது. சரிங்களா, புதன் புத்தி. சரி, இந்த புதன் புத்தி திருமணத்தை கொடுக்குமா? எஸ், கொடுக்கும். இந்த புதன் தான் சார் இந்த திருமணத்தையும் கொடுக்குது, தோஷத்தையும் கொடுக்குது. எப்படி சார்? இந்த ஜாதகத்துல புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இது ஒரு உபய லக்னம். கன்னியா லக்னத்திற்கு என்ன ஆகுது? 7ஆம் பாவகாதிபதி குரு பலமாக கூடாது. அது எப்படி வேணாலும் பரிவர்த்தனை யோகம் நன்மை தருமா? இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் நன்மை இல்ல, கெடுதலை கொடுக்குது. எப்படி? டிலே மேரேஜை கொடுக்குது, தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கன்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்த பாயிண்ட். இங்க சுக்கிரன் 18, செவ்வாய் 11, ராகு 20. எஸ், இந்த இடத்துல சுக்கிரனும் அடி வாங்குறாங்க. சரியா? சோ இந்த பாயிண்ட்ல 2ஆம் பாவகாதிபதி அண்ட் 9ஆம் பாவகாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்றது தப்பு கிடையாது. ஆனா ராகுவோட உட்கார்றது கூட தப்பு கிடையாது. கொஞ்சம் டிஃபரெண்டா, கொஞ்சம் தூரமா இருந்தா கூட ஓகே. செவ்வாயோட இந்த ஜாதகத்துல சேரக்கூடாது சார், அதான் சார் பிரச்சனை. செவ்வாய் 11, சுக்கிரன் 18, 7 டிகிரில செவ்வாய் சுக்கிரனை ஃபுல் டாமினேட் பண்ணுது. அப்ப திருமணம், குடும்பம் இது போன்ற அமைப்புகளை சிக்கல்கள் கொடுத்து கொண்டே இருக்கும், பொருளாதார சிக்கல் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்க ஜாதகத்தில் அடுத்ததா எரிகிற எண்ணெயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இல்ல, நெய்யே குணகுணமா ஊத்துற மாதிரி எனக்கு விஷயத்துக்கு இதுதான் பிரச்சனை உங்க ஜாதகத்துல. சரியா? இந்த புதன் குரு பரிவர்த்தனை மேரேஜை டிலே பண்ணும் அல்லது தோஷத்தை கொடுத்து ஒரு மேரேஜ் வர வரைக்கும் வந்து நிப்பாட்டி அடுத்த மேரேஜை கொடுத்துரும். சரிங்களா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட குடும்ப வாழ்க்கை கொடுத்துடணும். இதுதான் இந்த புதன் குரு கொடுக்கும். இதுதான் தோஷம், அளவு இவ்வளவுதான். ஆனா இங்க சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை எவ்வளவுதான் பண்ணாலும் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். இங்க செவ்வாய் சுக்கிரனை ஃபுல் டாமினேட் பண்ணுது. ஏன்? செவ்வாய் எங்க உச்சம். இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் உச்சம் ஆகக்கூடாது, ஆட்சி ஆகக்கூடாது. செவ்வாய் பார்த்த எந்த ஒரு கிரகமும் நன்மை தராது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது? குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு இங்க பலம் குறைவாக இருக்குது. ஓகே, சோ அப்ப இது மாதிரி அமைப்புக்கு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு ஃபீமேல் ஜாதகம் தானே, ஃபீமேலா போடலாம்னு நினைக்கிறேன். சாரங்கன் பெண் ஜாதகம், எஸ் பெண்ணோட ஜாதகம்ட்டீங்க. ஸோ ஃபுல்லா எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிருங்க. லக்னாதிபதிங்க பலம் அப்படிங்கிறனால அந்த பார்வையிலேயே தேடிக்கிட்டு இருக்காதீர்கள். கண்டிப்பாக இல்ல, குடும்ப வாழ்க்கையில ஏதாவது சிக்கல்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். ஜாதகம் எதுக்கு சார் பாக்குறோம்? நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிறை குறை. நிறை இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறோம், குறை இருந்துச்சுன்னா அந்த குறைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு தான் ஜோதிடங்கிறது வந்தது. அதுக்கு தான் ஜோதிடர்கள் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இதுக்கு ஏதாவது பரிகாரம்லாம் இங்க பரிகாரம் மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். வழிபாடு தான், நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அது எந்த இதுல வேணா நீ நம்பிக்கை வச்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய மனதை நீங்க நம்பிக்கை வைங்க, மாத்திக்குங்க. இந்த ஜாதகத்திற்கு ஏற்றப்ப நீங்க மனதை மாத்திக்கிட்டு லீட் பண்ணுங்க, ஓகே, நன்மையாக போகும். ஆனா குடும்ப வாழ்க்கை ஏதேனும் ஒரு குறை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கங்க. குடும்ப வாழ்க்கையில ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கணும். அப்ப அது சார்ந்த அமைப்புல உள்ள ஒரு நபரை பாருங்க. சரியா? பெருசாக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்கி அதுல இந்த ஒரு காரணம். ஏன்னா இன்னைக்கு குரு பலமா நிக்குது, லக்னாதிபதியோட குரு பரிவர்த்தனை. அப்ப என்ன, ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதுவே இந்த ஜாதகத்தினுடைய திருமண வாழ்க்கையை தடை பண்ணுது, குடும்ப வாழ்க்கை தடை பண்ணுது. இந்த ஜாதகத்தை எப்படி போடலாம்? குரு குடும்ப வாழ்க்கையை தடை செய்யும் ஜாதகம் தான் போடலாம். இந்த ஜாதகத்தை அப்படிதான் இந்த கிரக சேர்க்கை இருக்குது. இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா ஜாதகத்தினுடைய உயரம் எவ்வளவுன்னு தெரியுது. இது நன்மை கொடுக்குமா? பணத்தை கொடுக்கும், காசை கொடுக்கும், மரியாதை கொடுக்கும். திருமண வாழ்க்கை கைய வைக்குது, பிரச்சனை கொடுக்குது. இப்ப இது யார் பண்ணுது? குரு பண்ணுது. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் குறைவாக போக மாட்டாங்க. சாரங்க, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிங்க. குடும்ப வாழ்க்கை இப்படிங்கிற அமைப்புல தான் காட்டுது. ஸோ திருமணத்துக்கான காலகட்டம் நான் அந்தரத்துக்குள்ள போல ஜாதகத்துல உள்ள நிறை குறையை நான் பாக்குறேன், அதுதான் உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை பாருங்க, எப்போனாலும் ஓகே. நான் அந்தரம் உள்ள வரைக்கும் போய் சொல்றதுக்குன்னா ஓகே. ஆனா இதுதான் இந்த ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? எஸ், நன்றி சாரங்க.